கிறிஸ்டான சேனல் மெம்பர்ஸ், வியூவர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். மறுபடியும் உங்க எல்லாருமே சந்திச்சதுல எனக்கு ரொம்பவே சந்தோஷம். இன்னைக்கு நம்ம ஜெனுவினா ரிவ்யூ பண்ணக்கூடிய இந்த ஒரு ஜேர்னல் வந்து இப்போ கரண்டா ஸ்கோபஸ்ல வந்து இண்டெக்ஸ் ஆயிருக்கிறதா வந்து சொல்றாங்க. இந்த ஜேர்னலோட நேம் வந்து ரீவிஸ்டா எலக்ட்ரானிகா டி வெட்டரினரியா. இந்த ஜேர்னல் வந்து ஸ்கோபஸ்ல எந்த குவார்டைல வந்து வருது, உண்மையிலே இப்போ அதாவது கரண்டா ஆர்டிகல்ஸ் வந்து இண்டெக்ஸ் ஆகிட்டு இருக்கா, இந்த ஜேர்னல் வந்து வெப் ஆஃப் சயின்ஸ் டேட்டாபேஸ், ஏபிடிசி குவாலிட்டி லிஸ்ட், யூஜிசி கேர் குரூப் 1 ஆர் மேபி குரூப் 2 ஜேர்னலிஸ்ட்ல இருக்குதா அப்படிங்கறத செக் பண்ணலாம். இந்த ஜேர்னல்ல நம்ம ஆர்டிகல் வந்து சப்மிட் பண்றதுக்கு வந்து ஆர்டிகல் ப்ராசஸிங் சார்ஜஸ் எவ்வளவு டைம் எடுக்கிறாங்க, அதாவது சப்மிஷன்ல இருந்து பப்ளிகேஷன் வரைக்கும், பப்ளிகேஷன்ல இருந்து இண்டெக்ஸிங் வரைக்கும் எவ்வளவு டைம் எடுக்கிறாங்க அப்படிங்கறத பார்க்கலாம். ஸோ இந்த ஜேர்னல் பத்தி ஒரு இன்ஃபர்மேஷன் கேள்விப்பட்டோம். அதாவது அக்செப்டன்ஸ் வந்து வெறும் 3 நாள்ல கொடுக்குறாங்களாமா, பப்ளிகேஷன் வந்து வெறும் 10 நாள்ல வந்து பப்ளிஷ் பண்றாங்க அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் கிடைச்சது. அதையும் நம்ம ஜெனுவினா நம்ம செக் பண்ண போறோம். இப்போதைக்கு நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாம இந்த ரீவிஸ்டா எலக்ட்ரானிகா டி வெட்டரினரியா ஜேர்னலோட ஜெனுவின் ரிவ்யூ பக்கம் போகலாம். இந்த ஜேர்னலோட ரிவ்யூ வந்து இந்த இன்ஃபர்மேஷன்ல இருந்து ஆரம்பிக்குது. கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க எந்த டெலிகிராம் சேனல் குரூப்ல இந்த மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷனை வந்து டிஸ்பிளே பண்ணாங்க அப்படின்னு சொல்லி. ஸோ ஜேர்னல் நேம் வந்து ரீவிஸ்டா எலக்ட்ரானிகா டி வெட்டரினரியா. ஸ்கோபஸ் கவரேஜ் இயர்ஸ் வந்து 2011 இருந்து 2024 வரைக்கும். ஐஎஸ்என் நம்பர் வந்து இருக்கு. Q4 ஸ்கோபஸ் ஜேர்னல் அப்படின்னு வந்து மார்க் பண்ணியிருக்காங்க. ஸோ சப்ஜெக்ட் ஏரியா கேட்டகரி, ஸ்கோபஸ் வெப் லிங்க், ஜேர்னலோடைய ஹோம் பேஜ் இதெல்லாம் டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஜேர்னல் ஹோம் பேஜ் பார்க்கும்போது veterinariya.org அதுக்குள்ள REDVET அப்படின்னு வந்து மார்க் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து அக்செப்டன்ஸ் டைம் வந்து 3 நாளைக்குள்ள, பப்ளிகேஷன் டைம் வந்து 10 நாளைக்குள்ள. ஸோ கொஞ்சம் ஷேர் பண்ணுங்களேன். ஒரு ஸ்கோபஸ் ஜேர்னல் வந்து அக்செப்டன்ஸ் வந்து 3 நாளைக்குள்ள கொடுக்குறாங்களா, பப்ளிகேஷன் வந்து 10 நாள், அதாவது வந்து ஒரு 2 வாரத்துக்குள்ள கொடுக்குறாங்களா அப்படின்னு கொஞ்சம் சொல்லுங்க. ஸோ கொஞ்சம் கன்ஃபியூஷன் இருக்கு, அதனால நம்ம வந்து சர்ச் பண்ணலாம். ஸோ கூகுளில் வந்து ரீவிஸ்டா எலக்ட்ரானிகா டி வெட்டரினரியா அப்படின்னு சர்ச் பண்ணும்போது நமக்கு சர்ச் ரிசல்ட் வந்திருக்கு. ஸோ என்ன அப்படின்னா veterinariya.org அப்படின்னு வந்து இருக்கு. ஸோ ஆக்சுவலாக நம்ம டெலிகிராம் குரூப்பில் பார்த்த அதே வெப்சைட் தான். ஸோ இதில் வந்து கீழே வந்து கோத்ரூ பண்ணும்போது நமக்கு இன்னொரு வெப்சைட்டும் இருக்குது, redaalic.org அப்படின்னு வந்து இருக்குது. இது போக இமேக ஜேர்னல் ரேங்க் வந்து இந்த ஜேர்னல் பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. இது போக உங்களுக்கு கீழே MIAR அப்படிங்கிற ஒரு வெப்சைட்டும் இந்த ஜேர்னல் பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த MIAR.ub.edu இந்த வெப்சைட்டில் நம்ம வந்து பார்க்கும்போது veterinariya.org நம்ம பார்த்த அதே ஃபர்ஸ்ட் வெப்சைட் தான் வந்து காமிச்சிருக்காங்க. ஸோ அதனால நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வெப்சைட்டே வந்து பார்க்கலாம், veterinariya.org. அதுக்குள்ள வந்து ரெட் வெட், சரிங்களா, இதுதான் வந்து ஷார்ட் ஃபார்ம் ஆஃப் திஸ் ஜேர்னல். ஸோ இதில் கீழே வந்து கோத்ரூ பண்ணும்போது வெட்டரினரி சயின்ஸ், அதாவது வந்து மெடிக்கல் சயின்ஸ், ஹெல்த் சயின்ஸு, ஹெல்த்து, சர்ஜரி, அக்ரிகல்ச்சர் செக்டர், நியூட்ரிஷன், என்வாயரமெண்டல், இது ரிலேட்டடாக ஆர்டிகல்ஸ் வந்து பப்ளிஷ் பண்ணுறதா வந்து கொடுத்துருக்காங்க. ஒரே ஒரு ISSN நம்பர் தான் இருக்குது. ஸோ இதில் வந்து உங்களுடைய ஒரிஜினல் ரிசர்ச் பேப்பர்ஸ், இல்லை ஷார்ட் பேப்பர்ஸு, இல்லை டிஸ்கஷன் பேப்பர்ஸ், ஓவர்வியூ பேப்பர்ஸ் இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து சப்மிட் பண்ணலாம். ஸோ ரிவ்யூ ப்ராசஸ் வந்து மேக்ஸிமமாக வந்து ஒரு 2 இருந்து 3 months வரைக்கும் டைம் எடுக்கிறதா வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்படி இருக்கும்போது கண்டிப்பாக வந்து நமக்கு வந்து பப்ளிகேஷன் வந்து மேக்ஸிமம் வந்து 4 months வந்து டைம் எடுப்பாங்க. ஸோ உங்கள் பேப்பர் வந்து சப்மிட் பண்ணும்போது அது ஒரு டபுள் பிளைண்ட் பீர் ரிவ்யூ ப்ராசஸ்க்குள்ளே போகும். ஸோ அட்லீஸ்ட் வந்து ஒரு 2 சப்ஜெக்ட் ஏரியா எக்ஸ்பர்ட்ஸாவது உங்கள் பேப்பரை வந்து ரிவ்யூ பண்ணுவாங்க. அதுக்கு பிறகு டெசிஷன் வந்து கொடுப்பாங்க. ஸோ இந்த ஜேர்னல் வந்து ஒரு வருஷத்துக்கு வந்து 4 இஷ்யூ பப்ளிஷ் பண்ணுறதா வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுடைய பேப்பரை வந்து சப்மிட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு இந்த வெப்சைட்டில் ஒரு அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ணணும். அதுக்கு பிறகு லாகின் பண்ணணும். அதுக்கு பிறகு உங்களுடைய பேப்பரை நீங்கள் வந்து சப்மிட் பண்ணலாம். பிளாகியரிசம் செக்குக்கு வந்து Turnitin இல்லை ஐதென்டிகேட் சாஃப்ட்வேர் வந்து யூஸ் பண்ணுறாங்க. சிமிலாரிட்டி ரிப்போர்ட் வந்து 20% மேலே வந்து இருக்கக்கூடாது. உங்களுடைய பேப்பருக்கு வந்து காப்பிரைட் ஃபார்ம் அப்படிங்கிற வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து சப்மிட் பண்ண வேண்டியிருக்கும். இந்த வெப்சைட்டில் ஆர்டிகல் ப்ராசஸிங் சார்ஜஸும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ என்ன அப்படின்னா ரெகுலர் ஆர்டிகலுக்கு வந்து $1019 அப்ராக்சிமேட்லி $1000 வச்சுக்கோங்களேன், 80,000 பக்கத்தில் சார்ஜ் பண்ணுறாங்க. ஸ்பெஷல் இஷ்யூ ஆர்டிகலுக்கு வந்து அதே மாதிரி $999 அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. அதுவுமே உங்களுக்கு வந்து 80,000 தான். சப்போஸ் நீங்கள் வந்து பேப்பரை வந்து ரிட்ராக்ட் பண்ணணும்னு விரும்புறீங்க, இந்த பேப்பரை வந்து வித்ட்ரா பண்ணணும்னு நினைக்கிறீங்க, இல்லை கரெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, இல்லை மறுபடியும் வந்து கரெக்ஷன்ஸோட ரீபப்ளிகேஷன் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் வந்து $150 ஆர் அப்ராக்சிமேட்லி 12,000 இன் இந்தியன் ருபீஸ் வந்து அவங்க சார்ஜ் பண்றாங்க. ஸோ ஒரு ஸ்கோபஸ் Q4 ஜேர்னலுக்கு வந்து ஏன் இவ்வளவு சார்ஜஸ் வந்து கலெக்ட் பண்றாங்க அப்படிங்கிறது தெரியல. இப்போ கரண்ட் இஷ்யூ வந்து கோத்ரூ பண்ணும்போது ஸ்பெஷல் இஷ்யூ அப்படின்னு வந்து இருக்கு.
ஸோ இதில் பாருங்களேன், இவ்வளவு ஆர்டிகல்ஸ் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ மேக்ஸிமம் வந்து இந்தியன் ஆத்தர் ஆர்டிகல்ஸ் தான் வந்து பார்க்க முடியுது. இந்த ஆர்ச்சர் செக்ஷன் வந்து கோத்ரூ பண்ணும்போது 2024 ஆல்ரெடி ஒரு ரெகுலர் இஷ்யூ வந்து இருக்குது, ஒரு ஸ்பெஷல் இஷ்யூ வந்து இருக்குது. இப்போ தான் வந்து ஸ்பெஷல் இஷ்யூ அப்படிங்கிற கான்செப்டே வந்திருக்கு. இப்போ 2023 பார்க்கும்போது 4 இஷ்யூ வந்து இருக்குது. 2022 அதே மாதிரி 4 இஷ்யூ. ஸோ மேக்ஸிமம் வந்து இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் வந்து இந்தியன் ஆத்தர் ஆர்டிகல்ஸ் நிறையவே பார்க்க முடியுது. எடிட்டோரியல் டீம் செக்ஷனில் வந்து கோத்ரூ பண்ணும்போது இந்த ஃபர்ஸ்ட் நேமே வந்து ஒரு இந்தியன் தான், சரிங்களா? பட் வந்து என்னன்னா ஒரு ப்ராப்பரான ஒரு அஃபிலியேஷன் டீடைல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ் எல்லாமே வந்து ஆக்டிவாக இருக்குது. ஸோ கீழே வந்து கோத்ரூ பண்ணும்போது எடிட்டோரியல் டீம் போர்ட் மெம்பர்ஸ் வந்து இன்டர்நேஷ்னலாக இருக்காங்க. எல்லா டீட்டெயில்ஸும் வித் ப்ராப்பர் அகடமிக் ப்ரொஃபைல்ஸோட கொடுத்துருக்காங்க. பட் ஆர்டிகல்ஸ் பார்க்கும்போது இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் வந்து மேக்ஸிமம் வந்து இந்தியன் ஆத்தர் ஆர்டிகல்ஸை வந்து பார்க்க முடியுது. ஆக்சுவலாக இந்த ஜேர்னலோடைய நேம் வந்து கொஞ்சம் ஸ்பானிஷ் மாதிரி இருக்கு. பட் ஏன் இவ்வளவு இந்தியன் ஆத்தர் ஆர்டிகல்ஸ் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தெரியல. கான்டாக்ட் செக்ஷனை வந்து கோத்ரூ பண்ணும்போது நமக்கு வந்து பிரின்சிபல் கான்டாக்ட், சப்போர்ட் கான்டாக்ட் அப்படின்னு வந்து ஒரே ஒரு இமெயில் ஐடி தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு டெலிஃபோன் நம்பரோ இல்லை ஒரு கூகுள் மேப் லொக்கேஷனோ எதுவுமே வந்து டிஸ்பிளே பண்ணவே இல்லை. ஆக்சுவலாக இதெல்லாம் வந்து இம்பார்ட்டன்ட் டீட்டெயில்ஸ், ஒரு ISSN நம்பர் வந்து வாங்குறதுக்கு இதை அவங்க வந்து டிஸ்பிளே பண்ணவே இல்லை. நம்ம செகண்ட் வெப்சைட் அப்படின்னு வந்து கோத்ரூ பண்ணுவோம், redalic.org. ஸோ இதில் வந்து பாருங்க 2005 இருந்து உங்களுக்கு நிறைய வந்து இஷ்யூஸ் வந்து இருக்குது. அதில் இருந்து உங்களுக்கு வந்து 2017 2018 வரைக்கும் நமக்கு நிறைய இஷ்யூஸ் வந்து இருக்குது. ஸோ மேபி ஒருவேளை 2018 இருந்து இவங்க அந்த ஃபர்ஸ்ட் வெப்சைட்டுக்கு வந்து கேரி ஓவர் ஆயிருக்கலாம். பட் இந்த வெப்சைட்ல நமக்கு வந்து இன்டர்நேஷனலிசம் வந்து நல்லாவே தெரியுது. ஸோ ஓரளவுக்கு நமக்கு வந்து இன்ஃபர்மேஷன் வந்து இருக்கு. இருந்தாலும் நம்ம வந்து சை இமேகோ ஜேர்னல் ரேங்க்ல நம்ம வந்து கிராஸ் செக் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். ஸோ sciimagojr.comல வந்து இந்த ஜேர்னலோடைய இன்ஃபர்மேஷன் வந்து சர்ச் பண்ணும்போது நமக்கு ரெலவெண்டான சர்ச் ரிசல்ட் வந்து வந்திருக்கு. கண்ட்ரி வந்து ஸ்பெயின், சரிங்களா? சப்ஜெக்ட் ஏரியா கேட்டகரி வந்து வெட்டரினரி சயின்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. பப்ளிஷர் வந்து வெட்டரினரியா ஆர்கனைசேஷன். ஸோ ஹெச் இண்டெக்ஸ் வந்து 8, அதே ISN நம்பர் தான். கவரேஜ் வந்து 2011 இருந்து 2023 வரைக்கும். பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம ஸ்கோபஸ் டேட்டா பேஸில் நம்ம கிராஸ் செக் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதில் வந்து நமக்கு வந்து ஹோம் பேஜ் ஹவு டு பப்ளிஷ் இன் திஸ் ஜேர்னல் அப்படின்னு வந்து இருக்குது. இதை கிளிக் பண்ணும்போது நமக்கு எக்ஸாக்டாக ஃபர்ஸ்ட் வெப்சைட் தான் வந்து ரீடைரக்ட் ஆகுது. ஸோ இது மூலமாக நம்ம கன்ஃபார்ம் பண்ணிட்டோம் ஃபர்ஸ்ட் வெப்சைட் தான் வந்து ஜெனுவின் ஆர் மேபி ஒரிஜினல் வெப்சைட். ஸோ இதுலேயும் உங்களுக்கு வந்து editor@veterinaria.org அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அகைன் நம்ம வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டோம். ஸோ கீழே வந்து ஸ்கோப் ஆஃப் திஸ் ஜேர்னல் அப்படின்னு வந்து கொடுத்துருக்கு. ஸோ குவார்டைல் பார்க்கும்போது வெட்டரினரி சயின்ஸில் வந்து இவங்க வந்து Q4 குவார்டைலில் வந்து வராங்க. இந்த ஜேர்னலோடைய 2 இயர் 3 இயர் அண்ட் 5 இயர் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து பார்க்க முடியுது. கீழே கமெண்ட் செக்ஷனில் வந்து பெருசாக ஒன்றும் டிஸ்கஸ் பண்ணவே இல்லை. ஸோ இந்த பார்ட்டை வந்து நம்ம ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஸோ சை இமேகோ ஜேர்னல் ரேங்க் இன்ஃபர்மேஷன் வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் இருக்குது. இருந்தாலும் நம்ம ஸ்கோபஸ் டேட்டா பேஸில் நம்ம கிராஸ் செக் பண்ணிக்கலாம். ஸோ scopus.comல வந்து சோர்சஸில் வந்து டைட்டில் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் ஜேர்னல் நேம் சர்ச் பண்ணும்போது நமக்கு எக்ஸாக்டான சர்ச் ரிசல்ட் வந்திருக்கு. ஸோ கவரேஜ் இயர்ஸ் வந்து 2011 இருந்து 2024 வரைக்கும் இப்போ கரண்ட்டாக வந்து இண்டெக்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பப்ளிஷர் அதே பப்ளிஷர் தான், அதே ISSN நம்பர் தான். பட் இதில் வியூ ஹோம் பேஜ் அப்படிங்கிற செக்ஷன் வந்து இல்லை. பட் எனிஹவ் வேறு வழியிலையும் நம்ம வந்து கிராஸ் செக் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்கோபஸ் கண்டென்ட் கவரேஜ் அப்படின்னு வந்து கோத்ரூ பண்ணும்போது 2024 11 டாக்குமெண்ட்ஸ் வந்து இண்டெக்ஸ் ஆகிருக்கு. ஆக்சுவலாக நீங்கள் வந்து அந்த ஃபர்ஸ்ட் வெப்சைட்டை வந்து கோத்ரூ பண்ணும்போது 2024 ரெகுலர் இஷ்யூவும் இருக்குது, ஸ்பெஷல் இஷ்யூவும் இருக்குது. உங்களுக்கு ஊர்பட்ட ஆர்டிகல்ஸ் வந்து இருக்குது. இப்போ நம்ம செப்டம்பர் 2024 இருக்கணும். இப்போ வந்து கண்டிப்பாக வந்து நிறைய டாக்குமெண்ட்ஸ் வந்து இண்டெக்ஸ் ஆகியிருக்கணும். பட் எதுவுமே இண்டெக்ஸ் ஆகலை. இதில் வந்து 11 டாக்குமெண்ட் தான் வந்து இண்டெக்ஸே பண்ணியிருக்காங்க, சரிங்களா? இப்போ 2023 பாருங்களேன், 153 டாக்குமெண்ட்ஸ் இருக்குது. 2022 பாருங்கள், 90 டாக்குமெண்ட்ஸ் இருக்குது. ஆக்சுவலாக இவங்க வந்து 2019 இருந்து இவங்க வந்து ஃபர்ஸ்ட் வெப்சைட்டுக்கு மாறினாங்க. அதில் இருந்து ஒழுங்காக இவங்க பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க, சரிங்களா? 9 டாக்குமெண்ட்ஸ் தான் வருஷத்துக்கு இண்டெக்ஸ் ஆயிருக்கு. 11 டாக்குமெண்ட்ஸ் தான் வருஷத்துக்கு இண்டெக்ஸ் ஆயிருக்கு. 6 டாக்குமெண்ட்ஸ் தான் வருஷத்துக்கு இண்டெக்ஸ் ஆயிருக்கு. அதுக்கு பிறகு வந்து பாருங்க 90, 153. இப்போ பாருங்க நம்பர் வந்து கூடுறதுக்கு வந்து சான்சஸ் நிறையவே இருக்கு. பட் இப்போ 2024 வந்து ஆர்டிகல்ஸ் அவ்வளவோ இண்டெக்ஸ் ஆகலை. அப்படிங்கிறதுக்கு வந்து அர்த்தம் என்னன்னா, ஒருவேளை இந்த ஜேர்னல்ல பப்ளிஷ் ஆகக்கூடிய ஆர்டிகல்ஸ் எல்லாமே வந்து இண்டெக்ஸ் ஆகிறது இல்லைன்னா இந்த ஜேர்னல் வந்து சீக்கிரமே வந்து ஸ்கோபஸ் டேட்டா பேஸ்ல இருந்து ரிமூவ் ஆகிறதுக்கு சான்சஸ் நிறைய இருக்கு. சைட் ஸ்கோர் ரேங்க் அண்ட் ட்ரெண்ட் அப்படின்னு வந்து கோத்ரூ பண்ணும்போது 5th பர்சன்டேஜ்ல வந்து வராங்க. ஸோ 0 to 25 வர்றதுனால
இவங்க Q4 குவார்டைலில் வராங்க. ஸோ சை இமேகோ ஜேர்னல் ரேங்க் இன்ஃபர்மேஷன் வந்து கரெக்டான இன்ஃபர்மேஷன் தான். ஸோ எவ்வளோ நாளைக்கு எவ்வளோ மாதத்துக்கு வந்து இந்த ஜேர்னல் வந்து ஸ்கோபஸ் டேட்டாபேஸில் இருக்கும் அப்படிங்கிறதுக்கு வந்து எந்தவித கேரண்டியும் இல்லை. ஏன்னா எல்லா ஆர்டிகல்ஸும் உங்களுக்கு வந்து இண்டெக்ஸ் ஆகலை இப்போ கரண்ட்டாக 2024. ஸோ இந்த ஜேர்னல் இன்ஃபர்மேஷனை நம்ம வந்து masterjournalist.clarivate.comல வந்து சர்ச் பண்ணும்போது நமக்கு ரெலவெண்ட்டான சர்ச் ரிசல்ட் வரல. ஸோ இந்த ஜேர்னல் வந்து வெப் ஆஃப் சயின்ஸ் டேட்டாபேஸில் இல்லை. இதே மாதிரி இந்த ஜேர்னல் இன்ஃபர்மேஷனை வந்து ஆஸ்திரேலியன் பிஸ்னஸ் டீன்ஸ் கவுன்சில் குவாலிட்டி லிஸ்ட்டில் நம்ம சர்ச் பண்ணும்போது நம்ம வந்து இந்த ஜேர்னல் நேமை கொடுத்துட்டு என்டர் அப்படிங்கிறது கொடுக்கலாம். ஸோ நமக்கு ரெலவெண்ட்டான சர்ச் ரிசல்ட் வரல. ஸோ இந்த ஜேர்னல் வந்து ஏபிடிசி குவாலிட்டி லிஸ்ட்டில் இல்லை. இதே மாதிரி நம்ம யூஜிசி கேர் வெப்சைட்குள்ளே போகலாம். இந்த ugccare.unipone.ac.in. ஸோ இதில் குரூப் 1 குரூப் 2 வந்து இருக்குது. ஸோ இந்த ஜேர்னல் வந்து இப்போ கரண்ட்டாக ஸ்கோபஸ் டேட்டாபேஸில் இருக்கிறதுனால இவங்க ஸ்கோபஸ் சோர்ஸ் லிஸ்ட்டில் வந்துருவாங்க ஆட்டோமேட்டிக்காக. ஹவெவர் இதில் வந்து லிஸ்ட் ஆஃப் க்ளோன் ஜேர்னல்ஸ் அப்படிங்கிற ஒரு லிங்க் இருக்குது. அதை நம்ம கிளிக் பண்ண உடனே நமக்கு வந்து ஒரிஜினல் ஜேர்னல் ஃபேக் ஜேர்னல் அப்படின்னு வந்து இருக்குது. அதில் வந்து நம்ம ஜேர்னல் நேமை வந்து சர்ச் பண்ணும்போது நமக்கு ரெலவெண்ட்டான சர்ச் ரிசல்ட் வரல. ஸோ மேபி யூஜிசி கேர் வெப்சைட் வந்து இன்னும் க்ளோன் வெப்சைட்டை கண்டுபிடிக்கல அப்படின்னு வந்து அர்த்தம். பட் இன் ரியாலிட்டி ஆக்சுவலாக க்ளோன் வெப்சைட்டோ ஃபேக் வெப்சைட்டோ இந்த ஜேர்னலுக்கு இல்லை. ஸோ இந்த ஜேர்னல் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து க்ளோன்ட் ஆர் ஃபேக் வெப்சைட் வந்து இல்லை. செகண்ட் வெப்சைட்டை வந்து ஒரிஜினலாக அவங்க வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இன்டர்நேஷனல் ஆர்டிகல்ஸ் நிறையவே இருக்குது. அதில் இருந்து ஃபர்ஸ்ட் வெப்சைட்டுக்கு வந்து போயிருக்காங்க. ஸோ இனிஷியலாக வந்து ஒரு வருஷத்துக்கு வந்து குறைய ஆர்டிகல்ஸ் தான் பப்ளிஷ் பண்ணிட்டு இருந்தாங்க. எல்லாமே இண்டெக்ஸ் ஆகிருக்கு. இப்போ பார்க்கும்போது 2022, 2023, 2024 பார்க்கும்போது ஊர்பட்ட ஆர்டிகல்ஸ் 2024 எல்லா ஆர்டிகல்ஸும் வந்து ஆக்சுவலாக இண்டெக்ஸ் ஆகலை. இப்போ கரண்ட்டாக வந்து ஸ்கோபஸ் டேட்டாபேஸில் இருக்கிறதுனால இவங்க யூஜிசி கேர் குரூப் 2ல வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்துருவாங்க. பட் ஹவெவர் வெப் ஆஃப் சயின்ஸ் டேட்டாபேஸ்லையோ இல்லை ஏபிடிசி குவாலிட்டி லிஸ்ட்லையோ இல்லை. இந்த ஜேர்னலில் பப்ளிஷ் ஆகக்கூடிய ஆர்டிகல்ஸ் எல்லாமே வந்து இண்டெக்ஸ் ஆகிறது இல்லை. ஸோ மேபி ஒருவேளை இந்த ஜேர்னல் வந்து கூடிய சீக்கிரம் ஸ்கோபஸ் டேட்டாபேஸ்ல இருந்து ரிமூவ் ஆகிறதுக்கு சான்சஸ் நிறையவே இருக்கு. வெப்சைட்ல ஆர்டிகல் ப்ராசஸிங் சார்ஜஸ் வந்து 80,000 அப்படின்னு வந்து சார்ஜ் பண்ணியிருக்காங்க. பட் பேக்டோர் வழியா, ஏஜென்ட்ஸ் வழியா, அசோசியேஷன்ஸ் வழியா, ஸோ இந்த மாதிரி ஒரு டெலிகிராம் சேனல் குரூப் வழியா அவங்க ஷேர் பண்ண இன்ஃபர்மேஷன் அக்செப்டன்ஸ் வந்து வெறும் 3 நாள், பப்ளிகேஷன் வந்து 10 நாள் அப்படின்னு வந்து காமிக்கும் போது நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ற பிரைஸ் வந்து மேபி பிட்வீன் 15,000 till 20,000 in Indian rupees or approximately $200 இருந்து $250 இருக்கலாம். ஏன்னா ஆர்டிகல்ஸ் எல்லாமே வந்து இண்டெக்ஸ் ஆக போறது இல்லை. இந்த ஸ்கோபஸ் டேட்டாபேஸை தவிர்த்துட்டு இதை ஒரு நார்மல் இன்டர்நேஷனல் ஜேர்னலா நீங்க பாக்குறதா இருந்தா, அதாவது உங்க பேப்பர் வந்து டீம்ஸோட அலைண்டா இருந்தா கண்டிப்பா தாராளமா இந்த ஜேர்னலுக்கு நீங்க அனுப்பலாம். ஸோ இந்த ஜேர்னல் பத்தின சந்தேகங்கள், கிளாரிபிகேஷன்ஸ், கொஸ்டின்ஸ், குவெரிஸ், பாசிட்டிவ் இல்லை நெகட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ் எதுவா இருந்தாலும் கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க. ஸோ இந்த யூஸ்ஃபுல் ஜெனுவின் ரிவ்யூ கண்டிப்பா உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருந்திருக்கும் நம்புறேன். மறுபடியும் இன்னொரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஜெனுவினான ரிவ்யூ, அதாவது ஸ்கோபஸ், வெப் ஆஃப் சயின்ஸ், SCIE, ஏபிடிசி, யூஜிசி கேர் குரூப் 1 இல்ல குரூப் 2 ஜேர்னலிஸ்ட்ல உங்க எல்லாருமே சந்திக்கிறேன். அது வரைக்கும் கொலாபரேஷன் தானே எல்லாமே.